guys, welcome back to Sagar Trinat. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ அண்ட் ஒரு முக்கியமான என்ன சொல்கிறது ஒரு புது விஷயத்தை பற்றி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். மோஸ்ட்டாக இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் பால்கமில் நடந்த அட்டாக்கை பற்றி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேர்ல்டு வைடாக அதான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் ரீசெண்டாக இப்போ தான் 2 days முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது திருவிழா மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவும் நம்ம ஊரில் இல்லை, இது வேறு ஊரில் ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம எங்களோட டீப்பஸ்ட் சிம்பத்திஸ் இந்த பால்கம் அட்டாக்கை பற்றி நான் வைக்கிறேன். அண்ட் அது ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெரிய இஷ்யூ தான், அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. ஏன்னா அதுக்கு நடுவில் தான் இந்த விஷயத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் தப்னைலில் போட்ட மாதிரி எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த தப்னைலே லார்ட் புத்தாவோட டூத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட எல்லா மக்களுக்குமே, ஜனத்தொகை இருக்கிற எல்லா மக்களுக்குமே பப்ளிக்காக காட்டப்பட்டிருக்கு. இது உண்மையாலுமே பல்லா இல்லாட்டி ஃபேக்கான பல்லா, எதுக்காக இது இப்போ பண்ணுறாங்க, இத்தனை வருஷமாக இது நடந்திருக்கா, இதை பற்றி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா லார்ட் புத்தா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறந்திருக்காரு. இந்தியாவில் பிறந்து இறந்ததுக்கப்புறம் அவரோட லெஃப்ட் கெனைன் டூத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த வார்ஸ், அது மட்டும் நம்ம பல பிரச்சனைகளால் பிரின்சஸ் ஹேமலதா அப்புறம் பிரின்ஸ் தந்தா பார்த்தீங்கன்னா அந்த டூத்தை ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பிரின்சஸ் ஹேமலதா பார்த்தீங்கன்னா அவங்க முடிக்குள்ளே வச்சு அந்த பல்லை ஸ்ரீலங்கா கொண்டு வந்து இங்கே இருக்கிற அதாவது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிற மாதிரி இங்கே உள்ள ஒரு ஸ்டேட்டில் கேண்டியில் மிகப்பெரிய உள்ள ஒரு பெரிய ஒரு மாளிகாவில், அதாவது இங்கே மோஸ்ட்டாக புத்திசம் தான் இங்கே ப்ரையாரிட்டி ரிலீஜன். ஸோ அந்த ரிலீஜனோடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெம்பிளில், ஒரு மிகப்பெரிய டெம்பிளில் அந்த பல்லை பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பல்லு எத்தனை வருஷம், அதாவது லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா க்ரோயிங் தான், இன்னும் ஸ்டில் இட்ஸ் க்ரோயிங், அதாவது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த பல். புத்தரோட உடம்பு பார்த்தீங்கன்னா லார்ட் புத்தரோட ஹியூமனோட பார்த்தீங்கன்னா எரிச்சதுக்கப்புறம் அந்த பல்லை மட்டும் எடுத்து இங்கே கொண்டு வச்சுருக்காங்க. அண்ட் அது லெஃப்ட் கெனைன் டூத். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க, அவரோட லெஃப்டோட கெனைன் டூத்தை வச்சுருக்காங்க. பல பேருக்கு கேள்வி இருக்குது, இது உண்மையாலுமே அந்த டூத்தா இல்லை இது ஒரு கதையா, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ளேயே இருக்கும். அது நார்மல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா இந்த புத்தரோட பல்லு பார்த்தீங்கன்னா பல வருஷமாக பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்குது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் இருக்குது, அவர் இறந்ததுக்கப்புறம் இங்கே கொண்டு ஸோ என்ன அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம பால்கம் அட்டாக் நடக்கிறதுக்கு ஒரு 2 days முன்னாடியிலேருந்து இது ஆரம்பிச்சிட்டு ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய பல்லை டெய்லியுமே பொதுமக்களுக்கு டூத் ரெலிக்க பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பொதுமக்களுக்கு காட்டப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பல கணக்கான ஜனங்கள் ஒரு நாளைக்கு 45 லட்சம் 45 lakh பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க இதை பார்க்குறதுக்கு ஒரு சிங்கிள் டேக்கு. ஸோ மொத்த ஸ்ரீலங்கன் பாப்புலேஷன் ப்ளஸ் வெளிநாட்டிலேருந்து ஹை கமிஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு இதை பார்த்துட்டு போயிட்டாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் இருந்துச்சு. அதாவது இங்கே அதாவது ஸ்ரீலங்காவில் உள்ள சிட்டிசன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட்ஸ். வெளியூர்லேருந்து யாராச்சும் வந்தால் அவங்களுக்கு தனியாக ஒரு லைனில் விஐபி லைன் கொடுத்தா அவங்களுக்கு அரௌண்ட் 2500 பார்த்தீங்கன்னா சார்ஜும் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட். ஸோ ப்ளஸ் அதோட நிறைய செலவு நடந்துச்சு. 24 hours பார்த்தீங்கன்னா எல்லாமே திறந்துருந்துச்சு ஷாப்ஸு, அதாவது என்னது ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 hours அந்த பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. 3 நாள் 4 நாள் லைனில் நின்று பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. இதில் எல்லோரும் கேட்குறது மெயின் விஷயம் என்னென்னா இந்த பல்லு உண்மையானதா? இந்த பல்லு உண்மையானதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வைக்கப்பட்டது. இந்த பல்லை நம்ம தொட்டு, அதாவது இந்த டூத் வெளியே பார்த்தீங்கன்னா டூத்தை காட்ட மாட்டாங்க. ஆக்சுவலி டூத்தை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அந்த டூத்தை யாராலையுமே பார்க்க முடியாது. அந்த டூத்தை நம்ம பார்த்து ஏதாச்சும் மூவாக வச்சுன்னா இந்த மொத்த ஸ்ரீலங்காவும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிரும்னு பட்டது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு என்னது ஒரு சென்ஸ், அது அழிஞ்சிரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை மூவ் பண்ணக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோடய ஸ்பெக்ஸ் எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டிருக்கேன். அந்த பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணப்படுது, உள்ளுக்குள்ளே அந்த ஸ்பெக்ஸ் டிஸ்பிளே பண்ணப்படாது.
அது லைட்டாக மூவ் ஆனால் கூட ஒரு பெரிய ஒரு எர்த் குவாக் நடக்கிற மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது. அண்ட் பல பேர் பார்த்தீங்கன்னா இதை அடித்து முடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 45 லட்சம் பேர் ஒரு நாள் பார்க்குறாங்க. ஸோ ஒரு 10 டேஸோட ப்ராஜெக்ட் இது. 10 டேஸோட பிளானிங் அண்ட் எல்லாமே கரெக்டாக போய் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் நிற்கும் போது ரொம்ப என்ன சொல்கிறது, ஹீட் வேறு. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மந்த், ஏப்ரல் மே ஜூன், இந்த 3 மந்த்ஸுமே பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் சம்மரோட எக்ஸ்போஜர் கூட இருக்கக்கூடாது. அதனால் 4 பேர் பார்த்தீங்கன்னா இறந்தும் போயிட்டாங்க. 30 பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப தூரம் நின்றுட்டு அவங்களால பார்க்க முடியாமல் கூட சில பேருக்கு போகுது. ஸோ உள்ளுக்கு இருக்கிறது வந்து ரியல் ட்ரூத் அண்ட் தட்ஸ் கன்ஃபார்ம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ண முடியாது. பல பேரோட கேள்வி, ஏன்னா சில ரூமர்ஸும் போய்கிட்டு இருந்துச்சு, இது பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க திட்டாங்கன்னு. 1000 இயர்ஸுக்கு முன்னாடி வந்த டீத் ஸ்ரீலங்காவுக்கு, புத்தரோட ரிலிக் டீத் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் தான் இருக்குது. அந்த டெம்பிளில் தான் இன்னும் வச்சுருக்காங்க பத்திரமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. மோஸ்ட்டாக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி காட்டுவாங்க. லாஸ்ட்டாக 2009 காட்டிட்டு இப்போ தான் காட்டுறாங்க. அடுத்து எத்தனை வருஷம் ஆகும்னா எனக்கு சரியாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் 16 இயர்ஸா அப்படி இன்னொன்று 5 இயர்ஸ் கழிச்சான்னு தெரில. பட் இந்த டூத் பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்கு பல லட்சக்கணக்கான பேர் நான் சொன்ன மாதிரி வந்திருந்தாங்க, லைனில் நின்றாங்க, மாற்றி இருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி புது விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் டெய்லியுமே தெரிஞ்சுக்க சாய் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் என்ன போடணும், நாளைக்கு என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ், புது கண்டென்ட்ஸ் என்ன மாதிரி இருந்தாலும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கும் தெரியுதுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.